என் தங்கமே, காலையிலிருந்தே உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள், எத்தனையோ தீர்வுகளை கொடுக்க முடியாமல் தவித்து நின்ற பொழுதிலும் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாய், எத்தனையோ இன்னல்களை தாண்டி வந்திருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமலும் சில நேரம் கால் போன போக்கில் சென்று விடலாம் என்றும் நீ சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை ஆட்டி படைத்த அதிமுக்கிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கின்றேன். யாரிடத்திலும் சொல்லாமல் அதை நீ தனிமையில் கேட்க வேண்டும். கருப்பன் உன்னை தனிமையில் இதனை கேட்கச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில், இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் என்னவாக இருக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளும் என்றும் என்றென்றும் மிகுதியான மனவேதனையோடு உனக்கு பல பிரச்சனைகளை பின்னி பிணைத்து அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நமக்கு இதிலிருந்து விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். என்றாவது நமக்கு விடிவு காலம் பிறந்து விடாதா? என்றாவது இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை பல வேதனைகளுக்கு ஆளாகி நிற்கின்றாய். உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வினை கொண்டு வந்து தரும் பொழுது என் பிள்ளை இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு விட்டாய் என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். உன் மீது பொறாமைப்படுவார்கள். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா என்று சொல்லி வேண்டும் என்றே உன் மீது கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி திரிவார்கள். இப்பொழுது ஒரு விஷயம் உனக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் இருக்கிறது. அதை பெறுவதற்கு 2 பேரும் முயற்சி செய்கின்ற தருணத்தில் உனக்கு அது கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் என்னவாக நினைப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று ஒரு நொடி நீ யோசித்து பார். எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. எந்த வகையிலும் உனக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பதில்லை. நமக்கு நடக்காதது இவர்களுக்கு நடந்து விட்டதே என்று சொல்லி சந்தோஷப்படுவதும் இல்லை. நமக்குத்தான் கிடைக்கவில்லை, இவர்களுக்காவது கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி பெருமைப்பட போவதும் இல்லை. அதற்கு மாறாக நமக்கே கிடைக்கவில்லை, இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, இதை எப்படியாவது நாம் கெடுக்க வேண்டுமே, ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டுமே என்று சொல்லி என் குழந்தை நீ அதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வரும் பொழுது உன்னுடைய ஒரு பிரச்சனை தீர்கிறது என்றால் அதை இவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதல்லவா? கருப்பன் எதனால் நமக்கு இது போன்ற விஷயத்தை இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரத்தில் தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது போராட்டம், ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கையில் உனக்கு புது புது சந்தர்ப்பம், புது புது வாய்ப்புகள், புது புதுவான கஷ்டங்கள் என்று எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய எண்ணம் நமக்கு வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும்.
நம்மோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்குரிய அத்தனை சந்தோஷங்களையும் யார் கொடுப்பார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். எதிர்பாராத தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்காக நான் தருவது அத்தனையுமே மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் இந்த மாற்றங்கள் இல்லாத ஒரு நிமிடத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து விட்டேனானால் உனக்கு வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் போய்விடும். கருப்பன் சொல்வது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சார்ந்து நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எத்தனையோ முறை உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் பல உதவிகளை செய்திருக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் உன்னை அதிலிருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுத்திருக்கிறேன். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்திருக்கிறது. எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்தும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. எதற்காக நீ வருத்தப்படுகின்றாய், எதற்காக நீ வேதனைப்படுகின்றாய் என்பதனை முதலில் சரியாக சிந்தித்துப் பார். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை ஒரு முறை சிந்தித்தாலே மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வராமல் உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும். என் பிள்ளையை, எல்லோருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? ஒருவரை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டோமானால் இவர்கள் நம்மை தாண்டி எந்த விஷயத்தையும் செய்துவிட மாட்டார்கள் என்று, நம்மிடம் அனுமதி பெற்றுதான் இவர்கள் எதையும் செய்வார்கள் என்று, இப்படி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருபொழுதும் அடிமையாக இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்வது தவறு என்று நம் மனசாட்சிக்கு தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதற்காக நின்று தலையை ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் எதையும் இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடக்கூடாது. நமக்கான நல்ல மாற்றங்கள், நமக்கான நல்ல திருப்பங்கள் என்று இவை எல்லாமும் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் மனதில் புரிதலில் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்கின்ற கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை, உனக்கு இந்த விஷயம் நடக்கும். உன்னுடைய அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் உனக்கு அது நல்லபடியாக நடக்கும். ஏனென்றால் இந்த விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பொறாமைகள் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. உனக்கு நடந்து விட்டது என்றால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் அவர்கள் ஒருபொழுதும் இல்லை. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கிருக்கின்ற நேரங்களும் உனக்கிருக்கின்ற வாய்ப்புகளும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றி என்பது எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளையை, நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமும் இந்த கருப்படி நாசிகளோடு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நினைத்து வருத்தப்படாமல் இனி என்ன நடத்தப் போகிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் துன்பங்கள் எல்லாம் அங்கே வேறிருந்து உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த கருப்பன் ஒரு வார்த்தையை ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு மறு பேச்சு கிடையாது. என் பிள்ளையே, இவர்களின் எண்ணங்கள் தனக்கு நடக்காமல் உனக்கு நடந்துவிட்டால் அவர்களுக்கு வேதனையை கொடுக்கிறது என்றுதானே நீ யோசிக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல. தனக்கு நடக்காமல் உனக்கு நடந்தாலும் அது அவர்களுக்கு வேதனைதான். அதே நேரத்தில் தனக்கும் நடந்து உனக்கும் நடந்தாலும் அது அவர்களுக்கு வேதனைதான். அவர்களினுடைய பார்வையில் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு நடக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் மட்டும்தான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன நடந்தாலும் இவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேறு எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு கிடையாது. யார் எப்படி போனாலும் அதை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொண்டால் போதும். மற்றவர்கள் போல எதற்கெடுத்தாலும் அடிபுடி சண்டையிடுவது, வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவர்களின் மீது குறை சொல்வது என்று இருக்காமல் உனக்கான முயற்சிகளை நீ முன்னேறி கொண்டே இரு. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பொறாமைப்படுகின்றவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கெடுதலை செய்ய முடியுமோ அந்த கெடுதலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கு மனம் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நீ தூக்கி சுமப்பதனால்தான் உன்னால் எந்த ஒரு காரியத்திலும் கவனம் செலுத்த முடியவில்லை. எந்த விஷயத்திலும் உன்னால் சரியானபடி பதில் சொல்ல முடியவில்லை. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணம், எதிர்பாராத சூழ்நிலை என்று இவை எல்லாமுமே உன்னை இந்த அளவிற்கு பாடாய்படுத்தி இருக்கின்றது. இனிமேலும் என் பிள்ளை இப்படியே ஓரிடத்தில் முடங்கி விடாமல் நான் சொன்னது போல உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் உனக்கு மிக பெரிய சாதனையை கொடுக்க போகின்றது. எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் முழுமையாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உண்மையை சொல்லி உண்மையாக வாழ நினைக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுக்கும். பொய்யை சொல்லி பொய்யாக வாழ்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் உடனே புரிந்து கொள். என் குழந்தையே, நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வெற்றியை கொடுக்க தயாராகி விட்டது என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த நினைத்தார்களோ அதை தாண்டி வெற்றியை பெறுகின்ற பக்குவத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று துன்பங்களையும் சோதனைகளையும் அதிகமாக எதிர்கொள்கின்றவன் வாழ்க்கையின் வெற்றியையும் விரைவாக எதிர்கொள்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் உறுதி செய்கிறேன். உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் நான் உன் கைகளில் தந்து விடுகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். எந்த எதிரிகளும் எந்த துரோகிகளும் எத்தனை பெரிய வன்மத்தை உன் மீது வைத்திருந்தாலும் அவையெல்லாம் உன்னிடத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டு உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. தேவையில்லாமல் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டு
உன்னுடைய முகத்தை நீ பளிச்சென்று வைத்திருக்க வேண்டாமா? இனிமேலாவது எல்லா நேரத்திலும் நீ சந்தோஷமாக இரு. நிச்சயமாக மற்றவர்கள் உன்னை பார்க்கின்ற பார்வை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீயாக இருந்து கொண்டே இரு. எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.